குட் மார்னிங். டைம் இப்போது 3 o'clock. எங்களோட ஃப்ளைட் டு காலிமண்டன் 5:30க்கு. அதுக்காக இப்போ நாங்கள் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஒரு ரொம்ப கம்மியான ஒரு ஸ்லீப் தான், ஒரு 3 hours தான் ஜகார்த்தாவில். இப்போது இங்கேருந்து பக்கத்தில் ஏர்போர்ட் அரௌண்ட் ஒரு 22 கிலோமீட்டரில் இருக்குது. இப்போ கேப் புக் பண்ணி போகணும். அங்கேருந்து 5:30க்கு எங்களோட ஃப்ளைட் டு காலிமந்தன். ஹோப்ஃபுல்லி நாங்கள் ஃப்ளைட்டை ரைட்டான டயத்துக்கு பிடிப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஜகார்த்தாவிலேருந்து பங்கலுப்புன் அப்படிங்கிற ஒரு பிளேஸு காலிமந்தனில், அந்த பிளேஸ்க்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். We planned for 9 days. 9 days. Uh, Only 9 days in Indonesia. Yes. we will do one by one. We will come again because we are working. We cannot get long holidays. போட்டை பார்க்க போயிட்டுருக்கோம். இது ஒரு வீட்டோட பின்பகுதியில் இந்த ஆறு இருக்குது, செகண்ட் ரிவர். இதுலேருந்து தான் எங்களோட போட்டிங் ட்ரிப் ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் புக் பண்ணியிருக்கிற ஏஜென்சி டால்ஃபின் டோ ட்ராவல். இவங்கள்ட்ட 5 போட் இருக்கிறதா சொல்கிறாங்க. எங்களோட போட் இந்த போட்டுக்கு அடுத்து இருக்கிற செகண்ட் போட். இது இல்லாமல் நிறைய போட்ஸ் இருக்குது. அண்ட் பீப்புள் யூஸ்வலி ஸ்டார்ட் தேர் ஜேர்னி ஃப்ரம் ஹியர். இந்தோனேஷியா என்டையராக ஒரு கண்ட்ரியாகவே ஒரு பியூட்டிஃபுல்லான கண்ட்ரி. இங்கே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால தான் இந்தோனேஷியா வண்டர்லேண்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து மிக பொருத்தமாக இருக்கும். இந்த இதில் இந்தோனேஷியாவோட வடக்கு பகுதியில் இருக்கிற இந்த காலிமந்தன் அப்படிங்கிற ஒரு ஐலாண்ட், இது ரொம்ப சிறப்பானது. இதை வந்து நம்ம வந்து ஆசியாவோட அமேசான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இங்கே இந்த ரெயின் ஃபாரஸ்ட் இருக்குது. அது மேக்சிமம் பீட் ஃபாரஸ்ட், ஆறுகளின் வழியாக பண்ணப்பட்ட ஒரு ஃபாரஸ்ட். பெரும்பாலும் அமேசான் ஃபாரஸ்ட் எப்படி இருக்கோ கிட்டத்தட்ட அதே மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட். அந்த ஃபாரஸ்ட் உள்ள ஒரு நேஷ்னல் பார்க் இருக்குது, தஞ்சுங் புட்டிங் நேஷ்னல் பார்க். அதை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி இந்தியாவிலேருந்து ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கிறோம். இந்த ஃபாரஸ்ட் 1971 லீக்கி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு குரூப்பு உராங்குட்டான் குரங்குகளை பாதுகாக்கிறதுக்காக ஒரு கேம்ப் இங்கே ஆரம்பிக்கிறாங்க, த லீக்கி கேம்ப். அது இந்த ஆறுகளின் வழியாக நம்ம போட்டில் போனால் ஒரு டீப் மேபி ஒரு 30-40 கிலோமீட்டர் நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா அந்த கேம்ப் லீக்கி வரும். அது வரைக்கும் தான் நாங்கள் போக போகிறோம். இந்த இதுக்கு வந்து நம்ம போட்டில் மட்டும்தான் போக முடியும். அதனால தான் இந்த போட் ட்ரிப் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபாரஸ்ட் 1977 யுனெஸ்கோ பயோஸ்பியர் ரிசர்வ், அதுக்காக அந்த அங்கீகாரம் இவங்களுக்கு கிடைச்சிது. இதில் உராங்குட்டன் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய குரங்கு வகைகள், இன்னும் இந்த ரெயின் ஃபாரஸ்ட் ரிலேட்டடு உயிரினங்கள் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம இந்த ட்ரிப்பில் பார்ப்போம். வெல்கம் ஆன் போர்ட். இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம போட் வழியாக மட்டும்தான் போக முடியும். அதுக்காக இந்த ட்ரெடிஷ்னல் போட்டு, இங்கே பெரும்பாலும் இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் போட்டில் தான் நம்ம இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பயணம் பண்ண முடியும். க்ளோடாக் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ட்ரெடிஷ்னல் போட்டை. இந்தோனேஷியாவோட ட்ரெடிஷ்னல் முறையில் இதுக்கு வந்து க்ளோடாக் அப்படிங்கிற பெயர். அது வந்து பெரும்பாலும் அது என்ன மீனிங் அப்படின்னா, இது வந்து இங்கே டைனிங், இது வந்து ஒரு வீடு மாதிரி. ஆக்சுவலாக இங்கே வந்து குக் பண்ணலாம், ஸ்டே பண்ணலாம், ஈவன் பாத்ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு வீடு மாதிரியான ஒரு இதை வந்து தருது. அதனால் இதை வந்து நம்ம க்ளோடாக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போட்டை நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். இதில் தான் எங்களோட நெக்ஸ்ட்டு
2 days 2 nights இருக்க போது இந்த ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் போர்னியோ ஆர் காலிமண்டன் ஐலாண்ட். இந்த போட்டை ஒரு டூரிஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம வியூஸை ரசிக்கிறதுக்காக. அண்ட் நைட்டு நாங்கள் ஸ்டே பண்ண போகிறது இந்த பெட்டு தான். எங்களோட தூக்கம் எல்லாம் இந்த பெட்டில் தான். ஃபாரஸ்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் மஸ்கிட்டோஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். மேபி அது மஸ்கிட்டோ நெட்ஸ் அதெல்லாம் போடுவாங்க, என்னென்ன ப்ரொடெக்ஷன் வேணுமோ. அப்புறம் ஒரு டைனிங் இங்கே தான். அடுத்து எங்களுக்கு 2 நாளுக்கான சாப்பாடு. இப்போ நாம் இருக்கிறது 2வது தளம். முதல் தளத்தில் இந்த போட்டில் இருக்கிற குரூ அவங்க வந்து ஒரு 4 பேர் எங்களுக்காக இருக்காங்க. அவங்க சமைக்கிறது இல்லை அவங்க ஸ்டே பண்ணுறதுக்கான இடம். அண்டு டாய்லெட் அண்ட் பாத்ரூம் இது எல்லாமே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்குது. வெசல் வாஷ் பண்ணுறதுக்காக ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம போகிறது கிச்சன் பகுதி. எங்களுக்கான காலை உணவு தயாராகிட்டு இருக்கு. இந்த இடத்துல இவங்க தங்கியிருக்காங்க குரூ. எங்களோட படகு இப்போ இந்த காடுகளை நோக்கி கிளம்பிருச்சு. இந்த ஊர் தான் குமாய் அப்படிங்கிற ஊர். இது இந்த செக்கன்யான் ரிவருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர். யூஸ்வலாக எல்லா ட்ரிப்பும் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. வெல்கம் டு தஞ்சங் புட்டிங் நேஷ்னல் பார்க். இப்போ எங்களோட இந்த ஜெர்னி ஸ்டார்ட் ஆகிருக்கு. எங்கள் கூட எங்களோட கைடு மிஸ்டர் ஏபி இருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம இந்த பார்க்கை பற்றி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போது நாங்கள் கிளம்பியிருக்கிறது இப்போ குமாய் அப்படிங்கிற இந்த வில்லேஜ்லேருந்து நாங்கள் இப்போ கிளம்பியிருக்கிறோம். நாங்கள் ஃபஸ்ட்டு போகிறது தஞ்சுங் ஹரப்பன் அப்படிங்கிற ஒரு கேம்ப். How many kilometers that's Tanjung Harapan from here? From the beginning here to the Tanjung Harapan is 15 kilometers. Okay. And after that? After that, we just spell overnight just in the riverside. Okay. And then we go continuous tomorrow to visiting another camp. Which is? It's Pondok Tanggui and Camp Leki. மொத்தம் இந்த தஞ்சங் புட்டிங் நேஷ்னல் பார்க்கில் 3 கேம்ப்பு அல்லது 3 இடங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்த தஞ்சங் ஹரப்பன். இது இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே போனால் வரும். அதுதான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு விஷயம். இதுக்கப்புறம் நாளைக்கு பொண்டக் தங்கோய் அப்படிங்கிற ஒரு கேம்பும், அப்புறம் லாஸ்ட்டாக ரொம்ப இன்டீரியராக இருக்கிறது கேம்ப் லீக்கி. அதுதான் நாங்கள் பார்க்க போகிற லாஸ்ட் டெஸ்டினேஷன். அந்த கேம்ப் லீக்கி இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவு இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இன்னும் டீப்பாக இந்த ஃபாரஸ்ட் போகும். இங்கே நாங்கள் ஜஸ்ட்டு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். பட் இந்த ஃபாரஸ்ட் இன்னும் போக போக இன்னும் டீப்பாக இருக்கும். வாட் ஆர் த அனிமல்ஸ் we can see what in the so it's depending which animal we can see, because this is not the zoo. This is no. the wildlife. I am not asking what we are going to see. Yeah. I mean what is living. What is the living? So on the water we have also the dangerous animal, is called crocodile. Okay. We have 2 types of crocodile, saltwater crocodile and freshwater crocodile. Okay. And then we have about more than 300 species of the bird. Okay. And then we have 9 different primates. Okay. 7 of them is
monkey, and then 2 of them is apes. In that 2 is the famous one orangutan Orangutan and gibbon. gibbon. Okay. இது இந்த தஞ்சோங் பூட்டிங் நேஷனல் பார்க் மேஜரா எதற்காகன்னா ஒராங்குட்டான் குரங்குகளுக்காக. இது இல்லாம இன்னும் சில குரங்குகளும் இருக்கு. அதுல இந்த மாதிரி கிப்பன் வகையான குரங்குகள், அப்புறம் அது இல்லாம நிறைய ஏப் வகையான குரங்குகளும் இருக்கிறதா இவர் சொல்றாரு. பட் இதுல மேஜரா இருக்கிறது ஒராங்குட்டான். அண்ட் another one is that nose, big nose. What is proboscis monkey. Proboscis monkey. அந்த monkey. Yeah. Not apes. Okay. So அந்த proboscis monkey. அது வந்து போர்னியோவிலே இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு குரங்கு இனம். அது நம்ம மேபி ஜூல பார்த்துருக்கலாம். நீளமான மூக்குகள் கொண்ட அந்த குரங்குகள் இருக்குது போர்னியோவில். அந்த குரங்குகளும் இங்க வந்து ஒரு செகண்ட் இதுல பார்த்தோம்னா அந்த குரங்குகள் அதிகமா இருக்கு. இதுதான் இதோட மேஜரான இது. அது இல்லாம குரோக்கடைல் வழக்கம் போல முதலைகள், உப்புநீர் முதல்கள், நன்னீர் முதல்கள் ரெண்டுமே இருக்குங்கிறாரு. இந்த தண்ணீர் பார்த்தா இப்போ இங்க பக்கத்துல உங்களுக்கு தெரியறது பாம் ட்ரீஸ். இந்த மாதிரி பாம் ட்ரீஸ் வந்து உப்பு நீர்ல தான் வளரும். இப்போ நம்ம வந்து கடலோட ஒரு கழிமுக பகுதியில் இருக்கிறோம். நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ள போனோம் அப்படின்னா போக போக நன்னீர் ஏரியாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரிவரோட பேர் தான் செகண்ட் யார் ரிவர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல உள்ள போக போக இந்த பாம் ட்ரீஸ் மறைஞ்சு மற்ற விதமான மரங்கள் வந்து நமக்கு பார்க்க கிடைக்கும். அந்த இடம் வந்து நன்னீர் ஏரியா அப்படின்னு சொல்றாரு. இந்த இது வந்து ரொம்ப பெரிய ஒரு நேஷனல் பார்க். அதில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 50 கிலோமீட்டர் தான். பட் அதுக்கப்புறம் இது ஒரு 500-600 கிலோமீட்டர் வரைக்கும் பறந்து விரிஞ்ச ஒரு பார்க் இந்த நேஷனல் பார்க். அண்ட் லைக் apart from this, whatever you said, water in the inside jungle, the water, like crocodile and monkey, other than that any animals inside the jungle? Inside the jungle also some snake, also can see the sun bear. Okay. Also deer, and then we have also clouded leopard, but they are more rare to see because they are more stay inside the forest. And this type of peat forest, this one peat forest, the type of forest, peat this is mangrove. And we are seeing that the typical of the national park forest is called tropical rainforest. Okay, like the Amazon. இதோட முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இது ஆசியாவோட அமேசான். இந்த காடுகள், இந்த என்டையர் ஈவன் இந்த களிமந்தன் போர்னியோ பகுதிகள் எல்லாமே சேர்ந்து ஏசியாவோட அமேசான் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் உள்ளது. ரெயின் ஃபாரஸ்ட்னு சொன்னோடனே இங்கே ரெயின் வந்துட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து மக்களோட இது ரொம்ப குறைவு. இதில் முன்னாடி வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு ட்ரைபு வந்து டயக் ட்ரைபு அப்படின்னு முன்னாடி இருந்தாங்க. பட் இப்போ அவங்க வந்து பெரும்பாலும் வெளிப்பகுதிக்கு வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ மக்களாக அவங்க அர்பனைசேஷனால அவங்க வந்து கலந்துட்டாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி ட்ரைப்ஸ்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு ஏரியா. போக போக இன்னும் டீப்பாக போகும் இந்த ஃபாரஸ்ட். பார்க்கலாம். இன்னும் நம்மளோட கைடு கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. With the tempeh. Tofu. And okay. Tempeh is from the soya. Okay. Yeah. This is rice noodle. Okay. Rice. Also tofu with the rice noodle inside. Okay. And then it's some vegetable. Okay. Yeah. It's spicy. For additional spicy. Spicy. We
our food is spicy one. Yeah. Let's try Indonesian. Yeah. Very first Indonesian cuisine. எங்களோட ஃபர்ஸ்ட் லஞ்ச் இந்த போட்டில். நான் ஒரு வெஜிடேரியனுங்கிறதுனால ஃபுல்லாக வெஜிடேரியன், நோ மீட், நோ ஃபிஷ் அண்டு நோ சீ ஃபுட். ஃபுல்லாக எல்லாமே வெஜிடேரியன். ஸ்பெஷலாக நாங்கள் சொல்லி பண்ணது எல்லாமே வெஜிடேரியன் ஐட்டம்ஸ். அவங்க சொன்னது சோயா நூடுல், இதுவும் ரைஸ் வச்சு பண்ண ஒரு டிஷ்ஷு, இந்த மாதிரி. ஸோ ஓரளவு நல்ல டேஸ்டான ஒரு இது. எங்களோட ஃபஸ்ட்டு இந்தோனேஷியன் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷனான கேம்ப் ஹரப்பன் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். இங்கே 3 மணிக்கு உராங்குட்டானோட ஃபீடிங் டைம் ஸ்டார்ட் ஆகுது. அதை நம்ம பார்க்க போயிட்டுருக்கலாம். இந்த உராங்குட்டான் நேச்சுரலாக சில சில இது வந்து இந்த ஏரியாவில் வந்து வெளியிலேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து விட்டுருக்காங்க. இங்கே நேச்சுரலாக சில விஷயங்கள் இருந்திருக்கு. பெரும்பாலும் இது வந்து இங்கே இருக்கிற குரங்குகள் அதுவே அதுங்களோட சாப்பாடை தேடிக்கிட்டாலும் ஒரு டூரிசம் விஷயத்துக்காக இவங்க ஃபீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த நேரத்தில் குரங்குகள் வரும். அது வந்து மக்கள் அதை பார்க்க முடியும். அப்புறம் சில குரங்குகள் இயல்பாக அதோட ஃபுட்டை அதால் தேடிக்க முடியாதது வெளியிலேருந்து இங்கே வந்து, ஏன்னா ரெஸ்கியூ பண்ணி குரங்குகள்லாம் இங்கே வந்து விட்டுருக்காங்க, உராங்குட்டான் குரங்குகள். அந்த மாதிரியான குரங்குகள் ஸ்டில் அவங்க வந்து மனிதர்களை டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, இவங்களோட ஃபீடிங்கை டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஃபீடிங் நடந்துகிட்டு இருக்கு பை த நேஷ்னல் பார்க் அத்தாரிட்டி. ஸோ ஹோப்ஃபுல்லி நாங்கள் வந்து எங்களோட ஃபஸ்ட்டு உராங்குட்டான் சைட்டிங் இங்கேருந்து தொடங்குவோம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். உராங்குட்டானோட கூடு இது. ஒரு ஆண் உராங்குட்டானோட கூடு. ஆண் உராங்குட்டான்கள் தரையிலிருந்து கொஞ்சம் உயரத்தில் மட்டும் கூடு கட்டும். பெண் உராங்குட்டான்கள் ரொம்ப உயரமான மரத்தோட உச்சிக்கிட்ட கூடுகள் கட்டும்.
இது ஒரு பெண் ஊராங்குட்டனோட கூடு. சொன்னபடி இது மரத்தோட உச்சிக்கிட்ட இருக்கு. இந்த மாதிரி ஓரங்குட்டன்கள் கூடுகள் கட்டி வாழக்கூடிய ஒரு உயிரினம்.